உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு பால் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 கப் சர்க்கரை, 3 ஏலக்காய் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இதையும் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 கப் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பனியார கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதும் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா குழிகளிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நெய் சேர்த்துனோம்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நெய் நல்லா உருகுனதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழிகளிலையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ள எல்லாமே நல்லா வேகும். ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்றொன்னா வெளியே எடுத்துடலாம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா நம்ம குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ஸ்நாக் ரெசிபி இது. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவுலேயும் நம்ம ஒன்றொன்னா ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கோதுமை மாவு பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 சுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்.